Hi friends, welcome to Ravan Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 6th புக்ல இருக்க புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போறோம். அதிலும் தனித்தனியா பார்க்கலாம். குடிமியல் தனியா, வரலாறு தனியா, புவியியல் தனித்தனியா பார்த்துட்டு வரலாம். அதுல குடிமியல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க பன்முக தன்மையினை அறிவும் அதோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இது ஆப்ஷனில் கொடுக்கல, ஆனால் பதில் என்னென்னா 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது இப்போ கரண்ட்டில். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஆ தான் சரி. அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன, மிக அதிக மழை பொழிவு இருக்க மோசின்ராம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் இ. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லைன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் என்னென்னா இ. ஆப்ஷன் இ தான் இதுக்கான பதில். சீக்கிய மதம், இஸ்லாமிய மதம், ஜொராஸ்ட்ரிய மதம் இந்தியாவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை என்ன கேட்குறாங்க. இதுக்கான பதில் இ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 6வது கொஸ்டின் என்ன, டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை, எந்த மாநிலத்தை ஓணம் பண்டிகைனா கேரளாவில் தான் ஓணம் பண்டிகை. அப்போது இதுக்கான பதில் ஆ. அடுத்து 7வது கொஸ்டின் பார்க்கலாம். மோகினியாட்டம் டேஷ் மாநிலத்தில் செவ்வியல் நடனம் ஆகும். மோகினியாட்டம் எந்த மாநிலத்தோட செவ்வியல் நடனம் கேட்குறாங்க. கேரளாவோட செவ்வியல் நடனம் தான் இந்த மோகினியாட்டம். அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின் பார்க்கலாம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதினது யாருன்னா நேரு தான் எழுதியிருப்பார். ஆப்ஷன் இ தான் ஆன்சர். இந்த நூலில் தான் வேற்றுமையில் ஒற்றுமை அந்த வார்த்தையை உருவாக்குனது நம்ம ஜவஹர்லால் நேரு தான். அவர் அந்த நூலில் தான், இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற நூலில் தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார், அதை உருவாக்கி பயன்படுத்தியிருப்பார். அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின் பார்க்கலாம். விஎஸ் ஸ்மித் இந்தியாவை டேஷ், இந்த ஸ்மித்ன்றவர் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு அழைச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலை பெரிதும் அந்த பகுதியோட எந்த நடவடிக்கை அப்பகுதியில் இருக்க நிலவியல் கூறுகளும் காலநிலையும் பெரிதும் தீர்மானிக்கிறதுனா பொருளாதார நடவடிக்கை தான். என்ன இதுக்கான பதில் என்னென்னா பொருளாதார நடவடிக்கை. அடுத்த 2வது கொஸ்டின் பார்க்கலாம். மிகவும் குறைந்த மழை பொழிவு இருக்க ஜெய்சால்மர் எந்த மாநிலம் ராஜஸ்தானில் இருக்குது. எந்த மாநிலம்? ராஜஸ்தான். அடுத்த 3வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்குறாங்க. இது எப்போனா 2004. அடுத்த கொஸ்டின், பிஹி திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடுகிறது. எந்த மாநிலம்னா அஸ்ஸாமில் கொண்டாடுறாங்க. எந்த மாநிலம்? அஸ்ஸாம். ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கை தான் அப்பகுதியோட நிலவியல் கூறுகளும் காலநிலையும் பெரிதும் தீர்மானிக்குது. அடுத்து 2வது கொஸ்டின் என்ன, மிக குறைந்த மழைப்பொழிவு இருக்க ஜெய்சால்மேங்க ராஜஸ்தானில் இருக்குது. செம்மொழி தமிழை எப்போ செம்மொழி அறிவிச்சாங்கன்னா 2004. இந்த திருவிழா பிஹி திருவிழா எந்த மாநிலத்துனா அஸ்ஸாமில் கொண்டாடப்படுது. அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். நிக்ரிட்டோக்கள் அப்படின்னா அது இந்தியாவில் இருக்க ஒரு இனம் தான் இந்த நிக்ரிட்டோக்கள் அப்படின்றது. இதுக்கான பதில் இங்கே இந்திய இனம். அடுத்து கடற்கரை பகுதி எது. கடற்கரை பகுதியில் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடித்து தொழில் நடக்கும். அடுத்து ஜொராஸ்ட்ரியன்றது ஒரு மதம். ஜொராஸ்ட்ரியன்றது ஒரு மதம். அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற புக்கில் இந்தியாவை பற்றி தான், வேற்றுமை ஒற்றுமைன்றது இந்தியாவை பற்றி தான் எழுதியிருப்பார். இதோட இந்த லெசன் முடியுது. அடுத்த லெசன் பார்க்கலாம். அடுத்த லெசன் சமத்துவம் பெறுதல். இதில் இருக்க புக் பேக் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, பின்வருவற்றில் எது பாராபட்சத்திற்கான காரணம் அல்லன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ புவியியல். இதுதான் பாராபட்சத்திற்கான காரணம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் என்னென்னா 2வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு. பாலின அடிப்படையில்னா பாலின பாகுபாடு. அப்போது ஆப்ஷன் ஏ, அதாவது ஆ. அடுத்து 3வது கொஸ்டின் என்னென்னா, பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது. எதிலெல்லாம் இந்த சித்தரிப்பாங்கன்னா திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி, இது எல்லாத்துலேயும் சித்தரிப்பாங்க. ஆப்ஷன் இதுதான் ஆன்சர். அப்போது ஆப்ஷன் இ தான் கரெக்டான பதில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4வது கொஸ்டின், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்னன்னு கேட்குறாங்க.
எந்தெந்த புத்தகம் அவர் எழுதினார் இதில் கேட்குறாங்க. இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், இது எல்லாமே சரி. அப்போது ஆப்ஷன் இ தான் இதுக்கான பதில். இவை அனைத்துமே சரி. இதை தாண்டி மிஷன் இந்தியா, தி லூமினஸ் பர்க், இதெல்லாம் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து எழுதின புத்தகம். அடுத்து 5வது கொஷின் பார்க்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க. எப்போ வழங்கினாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் வந்து என்னென்னா 1997 அவருக்கு வந்து இந்த பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. அடுத்து விஸ்வநாத் ஆனந்த் முதல்ல கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து 1988 அவர் கிராண்ட் மாஸ்டராக ஆயிருப்பார். அடுத்து இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு. இளவழகின்றவங்க எதில் வந்துன்னா கேரமில் வந்து சிறந்து விளங்கியிருப்பாங்க, கேரம் போட்டியில். அப்போ ஆப்ஷன் இ தான் இதுக்கான பதில். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 8வது கொஷின். அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிரான மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் பாகுபாடு காட்டக்கூடாது. இது எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா 15(1) இதுதான் ஆர்டிக்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி மதம், இனம், சாதி, பாலினம், இடம் இதை பற்றி சொல்கிறது. அடுத்து 9வது கொஷின். அம்பேத்கர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு எப்போ பாரத ரத்னா? நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு 1997 இவருக்கு 7 வருடம் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1970 அம்பேத்கருக்கு, 1997 அப்துல் கலாம் ஐயாவுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 10வது கொஷின் என்னென்னா 2010 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கேட்குறாங்க. எந்த மாவட்டம்னா கன்னியாகுமரி. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 91.75%. அதாவது 2011 கணக்கு எடுத்திருப்பாங்க கல்வியறிவு. அதில் கன்னியாகுமரி மட்டும் 91.75% முன்னிலையில் இருக்கும் அதிகமாக. அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். பாராபட்சம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பாராபட்சம்னா என்ன? பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுறது தான் பாராபட்சம். அடுத்து ஒத்த கருத்து உருவாதல்ன்றது தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. இதுதான் ஒத்த கருத்து உருவாதல். அடுத்த கொஷின் பார்க்கலாம். பாகுபாடு அப்படின்றது மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. அடுத்து பிரிவு 14ன்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து பிரிவு 17ன்றது தீண்டாமை ஒழிப்பு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புகளை. முதல் கொஷின். டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். பாராபட்சன்றது தான் மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வாக முறையில் கருதுவதாகும். 2வது கொஷின். அப்துல் கலாம் எப்போ பிறந்தாங்கன்னா 1931 பிறந்திருப்பார். அவர் இறந்தது 2015 இறந்திருப்பார். அவர் பிறந்த டேட்டு 1931. அடுத்த கொஷின். 3வது கொஷின். இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை முதல்ல பெற்றவர் யாருன்னா நம்ம விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள். அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்குறாங்க. முதல் சட்ட அமைச்சர் நம்ம அம்பேத்கர் ஐயா, B.R. அம்பேத்கர். அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. எதுனா தருமபுரி தான். எவ்வளோனா தருமபுரி வந்து 946. இவங்க தான் பாலின விகிதத்தில் ரொம்ப கம்மியாகும். அதிகம்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தான் அந்த அதிகம். எவ்வளோனா 1041ன்றது அவங்க எடுத்த அதிகமான பாலின விகிதம் இருக்குது நீலகிரியில். கம்மின்னா தருமபுரி. இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் 6th இருக்க பாலிட்டி ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டேர்ம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.